ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஸ்ரீபெரும்புதூரில் தொழிற்சாலையில் பிரியாணி சாப்பிட்ட 100க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கத்தால பாதிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவுகளை வழங்கியிருக்கு. விவரங்களோட இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் தாயுமானவன். கேட்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் தொழிற்சாலைக்கு உணவு தயாரிக்கக்கூடிய பெருநிறுவனத்துடைய உணவை சாப்பிட்டு அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 100க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை உரிய விசாரணையை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் அந்த சமைத்த உணவுப் பொருட்களை கைப்பற்றி தொடர்ந்து ஆய்வகத்திற்கு அனுப்பி என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்கு உணவுகளை சமைத்து வழங்கக்கூடிய சப்ளையர்ஸ்களுக்கு உணவு நிறுவனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. மீறக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவையும் வழங்கியிருக்கிறாங்க. இந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இது போன்ற பெருநிறுவனங்களுக்கு உணவு சமைக்கக்கூடிய உணவகங்கள் மற்றும் உணவு தயாரிப்பாளர்கள் பார்த்தோம்னா முறையாக லைசன்ஸ் வைத்திருப்பது கட்டாயமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் எங்கு உணவு சமைக்கிறார்கள், அதே போல் எந்த இடத்துக்கு டெலிவரி செய்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை முழுமையாக பதிவேற்றம் செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், அது மட்டுமல்லாமல் அந்த 2 இடங்களிலுமே முழுமையாக தகவல் பலகையில் குறிப்பிட்ட அந்த விவகாரங்கள் அனைத்தையுமே தகவல்களாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது இருந்து வருகிறது. இவை தவிர்த்து இந்த சம்பந்தப்பட்ட உணவு தயாரிக்கக்கூடிய மையங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களில் யாரேனும் ஒருவர் உணவு பாதுகாப்புத்துறையினுடைய சர்டிஃபிகேட் கோர்ஸை படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதி என்பது இருந்து வருகிறது. எனவே யாரேனும் ஒருவர் கட்டாயமாக அந்த விதிகளை பின்பற்றக்கூடிய வகையில் அந்த கோர்ஸுகளை படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. இவை தவிர்த்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே முழுமையாக மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான வேக்சினேஷனையும் செய்து கொள்ள வேண்டும் என்பது உத்தரவாக இருந்து வருகிறது. அதே போல் பணிபுரியக்கூடிய இடங்கள், அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய இடங்களில் கையுறை அணிய வேண்டும், தலையில் அந்த கேப் அணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் என்பது இருந்து வருகிறது. இவை தவிர்த்து உணவு தயாரிப்பு, தரம், அதே போல் உணவுப் பொருளை பராமரிப்பது மற்றும் பணியாளர்களுடைய பராமரிப்பு என 4 விதங்களில் அந்த உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் முழுமையாக பணிகளை சுத்தமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்பது கட்டளையாக இருந்து வருகிறது. அதே போல் பார்த்தோம் என்றால் உணவு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் உணவு தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே முறையாக உணவு பாதுகாப்புத்துறையிடம் உரிமம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்தால் வாங்க வேண்டும் எனவும், எந்த விதமான கலப்பட உணவுப் பொருட்களை அனைத்துமே இந்த உணவு தயாரிப்பதில் பயன்படுத்தக்கூடாது என்பது உணவு பாதுகாப்புத்துறையுடைய மற்றொரு விதிகளாகவும் இருந்து வருகிறது. இவை தவிர பார்த்தோம்னா முறையாக உணவு சமைத்த பிறகாக அசைவம் மற்றும் சைவ உணவுகளை தனித்தனியாக பராமரிக்க வேண்டும். அதேபோல் கெட்டுப்போன இறைச்சி மற்றும் கெட்டுப்போன உணவுப் பொருட்களை சமைப்பதற்கு எந்த சூழலையும் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக இந்த பெரிய நிறுவனங்கள், அதாவது உணவை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது விதிகளாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருமே முழுவதுமாக சுகாதாரமான முறையில் பணியாற்ற வேண்டும் எனவும், சமைக்கக்கூடிய அந்த கிச்சன், அதாவது சென்ட்ரலைஸ்டு கிச்சன் என்று சொல்வார்கள், அந்த கிச்சன் முழுவதுமாக சுத்தமாக பராமரிக்க வேண்டும். அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமையல் செய்யக்கூடிய இடமாகட்டும், அதே போல் பராமரிக்கக்கூடிய இடமாகட்டும், பரிமாறக்கூடிய இடமாகட்டும், அந்த 3 இடங்களுமே செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு தடை மற்றும் பூச்சிகள் அனைத்தும் அண்டாதவாறு பாதுகாப்பான முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும். கழிவுகளை முறையாக வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தினசரி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். செக்லிஸ்ட் இருக்கிறது, அந்த செக்லிஸ்ட்டை முறையாக
பராமரித்து சுத்தம் செய்யப்படுகிறதா என்பதை வந்து கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அதை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பது உணவு பாதுகாப்புத்துறையுடைய விதிமுறைகளாக இருந்து வருகிறது. இதனை மீறக்கூடிய பட்சத்தில் லைசன்ஸ் என்பது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் சம்பந்தப்பட்ட பெருநிறுவனங்கள், உணவு சமைக்கக்கூடிய நிறுவனங்கள் பின்பற்றுகிறார்களா என்பதை தொழிற்சாலையைச் சேர்ந்த நிர்வாகத்தினரும் அவ்வப்போது ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஒருவேளை இதெல்லாம் வந்து அவர்கள் சரிவர செய்யாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பணியாளர்கள் தரப்பிலும் உணவுப் பொருட்கள் வழங்குவது தொடர்பாகவும், உணவு வழங்குவதில் ஏதேனும் வந்து சிக்கல்களும் சவால்களும் இருக்கக்கூடிய பட்சத்தில், ஒருவேளை தூய்மையான ஒரு சூழல் இல்லாத பட்சத்தில் புகார் அளிக்கக்கூடிய நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் உணவு பாதுகாப்புத்துறை தயாராக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இவை மட்டுமல்லாமல் உணவுப் பொருட்களை அந்த கிச்சனில் இருந்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைக்கு எடுத்து செல்லும் போது பார்த்தோம் என்றால் முறையாக மூடி பராமரிக்கப்பட்ட கண்டெய்னரோடு எடுத்து செல்ல வேண்டும், வாகனங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதும் விதிமுறைகளாக இருந்து வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட வாகன நிறுவனங்களும் அத்தகைய பரிசோதனையை செய்து கொண்டு முழுமையாக அரசினுடைய வழிகாட்டுதல்கள், உணவு பாதுகாப்புத்துறையினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்பது உணவு பாதுகாப்புத்துறையினுடைய வலியுறுத்தலாக இருந்து வருகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.